மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ரத்த வெள்ளத்தில் கிடந்த பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் குறிவைக்கப்படும் முஸ்லீம் நடிகர்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு வட மாநிலம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. இன்னைக்கு யாரெல்லாம் மிரட்டல் வருதோ, எந்தெந்த நடிகர் வீடெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுதோ, துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுதோ, அவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே லிங்க், அவங்க ஒரு முஸ்லீமா இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் குறிவைத்து தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த வழக்கு மூலியமா இன்னமும் பலமாக இருக்குது. இப்போ தாக்குதல் நடந்திருக்குது இந்தி சினிமாவுடைய பிரபல நடிகராக இருக்கக்கூடிய சைஃப் அலி கான், அவருடைய மனைவி கரீனா கபூர், அவங்களுமே அங்கே ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை. இப்போ இவங்க மும்பையில் இருக்கக்கூடிய பந்த்ராவுடைய பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் 11வது மாடியில் இவங்க குடியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பொதுவாகவே இந்த பந்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இந்தி நடிகர்கள் பெரிய அளவில் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, விஐபி பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஏரியா. நம்ம ஊரில் நம்ம சொல்கிறதா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய போயஸ் கார்டன், ரஜினிகாந்தோட வீடு, ஜெயலலிதா அவங்களுடைய வீடெல்லாம் எப்படி ஒரு செக்யூரான ஒரு ஏரியாவோ அது மாதிரி ஒரு பிரபலமான ஒரு ஏரியா தான் இந்த பந்த்ராவுடைய பகுதி. இங்கே இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 11வது மாடியில் அவங்க வசிச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு நைட் ஒரு 2:30 மணிக்கு இந்த தாக்குதல் சம்பவம் நடக்குது. யாரோ அடையாளம் தெரியாத ஒரு நபர்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. முகமூடியை கட்டிக்கிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா கரெக்டாக நைட்டு 1:38க்கு அந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் படி ஏறி போகிறாங்க, படி வழியாக போகிறாங்க. முகத்தில் ஏதோ துணியை வச்சு முகத்தை கட்டியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு அங்கே வீட்டுக்குள்ளே வேலை செய்யக்கூடியவங்கள தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்கள தாக்குதல் நடத்தி கரெக்டாக சைஃப் அலி கானுடைய மகன், ஒரு 4 வயசு குழந்தை, ஜஹாங்கீர்னு சொல்லக்கூடிய அந்த 4 வயசு குழந்தை, அந்த 4 வயசு குழந்தைய போய் தூக்கியிருக்கிறாங்க. தூக்கிட்டு மிரட்டல், அதாவது இது வந்து ஒரு கொள்ளை சம்பவமாக அந்த இடத்துல நடத்தியிருக்கிறாங்க. நடத்திட்டு 1 கோடி ரூபா கொடுத்தா தான் குழந்தைய உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபாய்க்கு அங்கே மிரட்டல். அப்போ அந்த குழந்தைய தூக்கணும்னு குழந்தை கத்த ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் குழந்தை சத்தம் கேட்குதுன்னு சொல்லி சைஃப் அலி கான் உள்ளேருந்து வெளியில் வராரு. இது நடக்கும்போது கரெக்டாக நைட் 2 மணி. சைஃப் அலி கான் உள்ள வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்கும்போது குழந்தைய 1 கோடி ரூபா தான் குத்தாதான் குழந்தைய விடுவேன் அப்படின்னு மிரட்டல் நடக்கும்போது உடனே சைஃப் அலி கான் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. தாக்குதல் நடத்தி கத்தியால குத்திருக்கிறாங்க. எந்த ஒருத்தனுமே கொள்ளடிக்கக்கூடிய ஒருத்தன் இப்படி கத்தியால குத்திட்டு ஓடுவானா அப்படிங்கிறது பெரிய அளவில் சந்தேகம் தான். அதுவும் நல்லா கரெக்டாக அந்த நபர் தான், சைஃப் அலி கான் தான் அது கத்தியால குத்திட்டு ஓடி இருக்கிறானுங்க. 6 இடத்துல குத்திருக்கிறாங்க. அவருடைய முதுகு, மார்பு பகுதி, கை, கழுத்துன்னு சொல்லி 6 இடங்கள்ல குத்தி இருக்கிறாங்க. இதுல முதுகு பகுதியில் குத்துறது கொஞ்சம் ஆழமாவே இறங்கிருச்சு. முதுகந்தண்டு பக்கத்துல அந்த காயம் பட்டிருக்குது. மார்பு பகுதியிலுமே கொஞ்சம் நல்ல காயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முதுகு பகுதியில் ரொம்ப ஆழமான ஒரு காயம். அதுக்கப்புறம் குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் சைஃப் அலி கான் அவங்களுடைய மனைவி, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்த்து அவரை பாதுகாப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய லீலாவதி ஹாஸ்பிட்டல், அதே பந்த்ரா பகுதியில் இருக்கக்கூடிய லீலாவதி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது டாக்டர் சொல்றாங்க, லீலாவதி ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சொல்றாங்க, அவர் நல்லபடியாக நடந்து தான் வந்தாரு, ஒரு சிங்கம் மாதிரி தான் நடந்து வந்தாரு சொல்லி இந்த டாக்டர் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. அப்போ வந்த உடனே அவங்கள கரெக்டாக அட்மிட் பண்ணி கரெக்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் உள்ள என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக நைட்டு 3:30 மணிக்கு அவங்க கொண்டு வந்தோன்னே நரம்பியல் நிபுணர்களால் நைட்டோட நைட்டாக ஆப்ரேஷன் நடந்துச்சு, அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சது. இந்த அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்ச உடனே அவர் ஐசியூ வார்டுலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ நலமோட இருக்கிறாரு. ஆனால் அவர் 1 வாரத்துக்கு மேலே ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா அவருக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இப்போ மும்பை காவல்துறை சார்பில் இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம், இதில் வந்து துரிதமாக விசாரணை நடத்திட்டு இருக்கோம், ஒரு 18 தனிப்படை மூலயமா விசாரணை வேகமாக நடந்துட்டு இருக்குது. அதனால சைஃப் அலி கானுடைய ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஏன்னா மும்பையில் இது பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அவங்களோட ரசிகர்கள் கடுமையான கண்டனங்களை எதிர்ப்பேசிருக்காங்க. ஒரு நடிகர், இவ்வளவு பிரபலமான நடிகருக்கு, அதுவும் பிரபலமான ஒரு ஏரியா, பாதுகாப்பான ஒரு ஏரியாவிலேயே இவருக்கே பாதுகாப்பு இல்லையே, அப்ப எங்களை மாதிரி சாமானிய மக்களுக்கு இங்க என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அங்க பெரிய அளவில் ஒரு கேள்வி எழுறதால இது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதனால காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும், தனிப்படையை அமைச்சிருக்கிறோம், கூடிய சீக்கிரமே குற்றவாளிகளை கைது செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சார்பில் இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே வெளியிடப்பட்டிருக்குது. அவங்க மேலே போன அந்த காட்சிகள், மேலேருந்து கீழே இறங்கி வரக்கூடிய அந்த காட்சிகள் வச்சு நாங்கள் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதுல சந்தேகத்துக்கிடமான ஒரு 3 பேரை போலீஸ் வந்து கைது செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு காலையில பார்க்க முடிஞ்சது. அதுலயும் குறிப்பா ஒரு நபரை அவரோட போட்டோவோட போட்டிருந்தாங்க. இந்த நபர் மேல அதிகமான சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போய் பந்த்ரா காவல்துறையில விசாரிச்சாங்க. ஆனா விசாரிக்கும் போது அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது அந்த விசாரணையில தெரிஞ்சு அந்த நபரையுமே காவல்துறை விடுவிச்சுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இது ஒரு கொள்ளை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி செய்தி பார்க்கும் பொழுது இங்க மும்பை மாதிரியான வட்டாரங்கள்ல, குறிப்பா வட மாநிலங்கள்ல பேசுறது பெருவலா என்ன இருக்குன்னு அப்படின்னா,
இது கொள்ளை சம்பவம்லாம் கிடையாதுங்க, இது டார்கெட் பண்ணி தான் ஏதோ செஞ்சிருக்கிறாங்க, இது சைஃப் அலி கானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகிரங்க மிரட்டல், அது மூலியமா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நடிகர்கள் தொடர்ந்து அங்க குறிவைக்கப்பட்டு இருக்காங்க, அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு மிரட்டல். யாரெல்லாம் குறி வைக்கப்படுறாங்க நான் பின்னாடி சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு கொள்ளடிக்க போறவன் திருட போறவன் அப்படிங்கிறவன் இவ்வளோ ஒரு ஹை செக்யூரான ஏரியால எவனுமே போய் திருட போக மாட்டான். அவ்வளோ ஒன்றும் எவனும் முட்டா போய் கிடையாது திருட போனா நமக்கு என்னென்ன பாதிப்பு வரும், இங்கெல்லாம் போலாமான்றது அவனுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அப்போ பந்த்ரா மாதிரியான ஒரு பகுதிக்குள்ள அவன் நுழையவே மாட்டாங்க. இப்போ நம்ம போயஸ் கார்டனுக்குள்ள எவனா போய் திருடானா நம்ப முடியுமா? அப்போ அவ்வளோ செக்யூரான ஒரு ஏரியாவுக்குள்ள அவனுங்க போயிருக்கிறானுங்க. அதுவும் சைஃப் அலி கானுடைய அந்த குடும்பங்கிறது அது ரொம்ப பாரம்பரியமான ஒரு குடும்பம், ஒரு நவாப் காலத்து குடும்பம், ஒரு அரச பரம்பரை கொண்ட ஒரு குடும்பம்னு சொல்லலாம். அவங்க குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 200 வருஷ வரலாறு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு பிரபலமான ஒரு குடும்பம். அவங்க வந்து பட்டோடி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட குடும்பத்தோட பேரு. நவாப் காலத்துல இருந்தே ரொம்ப பிரபலமான ஒரு குடும்பம். சைஃப் அலி கானோட தந்தை அவர் பேரு மன்சூர் அலி கான் பட்டோடி. இவங்க எல்லாமே ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க. இது இருந்தாலும் அரச பரம்பரையும் தாண்டி இந்தியா கிரிக்கெட் டீமோடைய ஒரு கேப்டனா இருந்திருக்கிறாரு. 1960 காலகட்டத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மன்சூர் அலி கான் ஒரு கேப்டனா இருந்தாரு. அவர் விளையாடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 47 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு. இந்த 47 டெஸ்ட் மேட்ச்ல 40 மேட்ச்ல அவர் கேப்டனாகவே இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி அவரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர். அதே மாதிரி சைஃப் அலி கானோட தாயார் ஷர்மிளா தாக்கூர், அவங்களுமே ஒரு பிரபலமான இந்தி பட நடிகை. அவங்க ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை. அது இல்லாம ஷர்மிளா தாக்கூர் யார் அப்படின்னா, நம்ம ரவீந்திரநாத் தாக்கூர் இருக்காங்கல்ல, நம்மளுடைய தேசிய கீதம் இயற்றிய ரவீந்திரநாத் தாக்கூர், அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஷர்மிளா தாக்கூர். அப்போ தாய் வழியிலுமே ரொம்ப பிரபலமான ஒரு நபர், தந்தை வழியிலுமே ரொம்ப பிரபலமான நபர், ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து இவங்க. எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த குடும்பம் ஒரு பிரபலமான குடும்பம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து அந்த சமஸ்தானம், ஒவ்வொரு சமஸ்தானம் இருந்தது. அந்த சமஸ்தானத்துன்னு சொல்லி ஒரு நவாபு அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அங்க ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகும் இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் 1971 வரைக்கும் சைஃப் அலி கானோட தந்தை மன்சூர் அலி கான் இருக்கார் இல்லையா, மன்சூர் அலி கான் ஒரு சமஸ்தானத்துடைய ஒரு நவாபாவே தான் இருந்தாரு. அந்த அங்கீகாரம் அவருக்கு அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் சமஸ்தானங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்ட பிறகு அது அவங்க கையை விட்டு போயிருச்சு. ஆனாலுமே அவங்க குடும்ப வட்டாரத்தில் வந்து அவங்க இன்னமும் அந்த மரபை ஃபாலோ பண்றாங்க. இவர் தான் நம்ம குடும்பத்துடைய நவாப், இவர் தான் தலைமை பொறுப்பு அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. மன்சூர் அலி கான் 2017 இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 2017 மன்சூர் அலி கான் இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு அந்த நவாபுடைய பொறுப்பு, அவங்க குடும்பத்துடைய ஒரு பொறுப்பு, தலைவர் பொறுப்பு அப்படின்ற இடத்துக்கு சைஃப் அலி கான் வராரு. சைஃப் அலி கான் அந்த நவாபுடைய ஒரு 10வது குடும்ப தலைவராக பொறுப்பேற்று இன்னைக்கு அவங்க குடும்பம் சார்ந்த விஷயத்த இவர் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல வச்சிருக்காங்க. ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருகிராமம், அந்த குருகிராமம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு மாளிகை ஒன்று இருக்கும். அதுதான் இவங்க குடும்பத்துடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய 200 வருஷம் அந்த பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அடையாளம்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு குடும்பம். அப்போ இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு குடும்பம், தொழில் ரீதியா ரொம்ப பிரபலமான ஒரு குடும்பம், சினிமா ரீதியா கிரிக்கெட் ரீதியா எல்லா வகையிலுமே இவ்வளோ பாதுகாப்பான ஒரு குடும்பம். அப்போ பாதுகாப்பான ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு இடத்துல போய் ஒருத்தன் திருட போனா, கொள்ளடிக்க போனா அப்படிங்கிறத இதை யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால இது கொள்ளடிக்கிறதுக்காக நடந்த சம்பவம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்தி அணுகுறாங்க. ஏன்னா அந்த சந்தேகத்துக்கு ஒரு வலுவான காரணங்களும் இருக்குது. சமீபத்தில் பார்த்தோம்னா பாலிவுட் நடிகர் சல்மான் கான் அவருடைய வீட்டில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நடக்குது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பின்புலமா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய பிரபல தாதா அப்படின்னு சொல்லக்கூடிய லாரன்ஸ் பிஷ்னோய். இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் அவனுடைய டீமை சார்ந்தவங்க தான் சல்மான் கானுடைய வீட்டில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியுமே வந்து லாரன்ஸ் பிஷ்னோய் பிற்காலத்தில் கைது செய்யவும் பட்டாரு. சல்மான் கானுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல், அப்புறம் பணம் கேட்டு அச்சுறுத்தல், இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. அவர் வீட்டிலே ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. இப்போ சல்மான் கானோட வீட்டில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தின அந்த லாரன்ஸ் பிஷ்னோய் அந்த டீம் தான் பாபா சித்திக்குமே கொலை செய்கிறாங்க. பாபா சித்திக்குங்கிறவரு அங்க மகாராஷ்டிராவில் இதே பாந்திரா பகுதி தான். இதெல்லாம் நடக்குது, நல்ல நோட் பதிவு பாருங்க, எல்லாமே பாந்திராவுடைய தொகுதி. இந்த பாந்திரா தொகுதியோட முக்கியமான ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பாபா சித்திக். இந்த பாபா சித்திக் கரெக்டா அதே பாந்திராவுடைய பகுதியில் வச்சுதான் கொல்லப்படுறாரு. இந்த பாபா சித்திக்கு பார்த்தோம்னா இவருமே சினிமா பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். நிறைய ஒரு சினிமா தயாரிப்பு சார்ந்து சினிமா பிரபலங்களோட மிகப்பெரிய அளவில் நட்பு இருக்கும். பாபா சித்திகோட வீட்டில் ரமலான் மாசத்துல நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரியான முக்கியமான சினிமா நடிகர்கள், அரசியல் பிரபலங்கள்லாம் வந்து போவாங்க. ஒரு முறை ஷாருக் கான் சல்மான் கானுக்குமே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டுருச்சு. அந்த கருத்து மோதலை சரி செஞ்சு 2 பேரும் திரும்ப ஒரு நண்பர்களா சேர்த்து வச்சதே பாபா சித்திக் தான். அப்போ இவங்க எல்லாருமே இந்த சினிமா பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பாபா சித்திக், அவருமே கொல்லப்பட்டாரா. அதுக்கு பிறகு ஷாருக் கானுக்கு ஒரு கொலை மிரட்டல். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஷாருக் கானுக்கு ஒரு கொலை மிரட்டல் ஏற்படுது. ஷாருக் கான் உங்களை கொன்றுவோம், அவங்க ஒழுங்கா நாங்கள் கேட்குற பணத்தை நீங்க தந்துடணும்னு சொல்லி ஷாருக் கானுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்குது. அப்புறம் இந்த கொலை மிரட்டல்ல ஒரு நபரை சமீபத்தில் அடையாளம் காட்டுறாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், ஒரு வக்கீல் மூலியமா இந்த கொலை மிரட்டல் வருது.
கடைசியில் போய் பார்த்தோம்னா அந்த வக்கீலுமே அவர் கொலை மிரட்டல் கொடுக்கல. ஏன்னா வக்கீல் பார்த்தோம்னா அவர் ஒரு இஸ்லாமிய வக்கீல், அவருடைய பேர் வந்து ஃபைசான் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்கீல், சத்தீஸ்கரை சேர்ந்தவர். இந்த வக்கீலோடைய போன் சமீபத்தில் திருடு போகுது. கரெக்டாக ஒரு திருடு போன உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் வாங்கிடுறாரு. இந்த திருடு போன அந்த போன் இருக்கு இல்லையா, அந்த போன்ல தான் ஷாருக் கானுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கப்படுது. அப்போ ஒரு முஸ்லீம் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு தான் இந்த கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே அங்க பார்க்க முடியுது. எப்படியோ ஒட்டுமொத்தத்துல இந்த அங்க இப்ப இந்தி சினிமாக்கள்ல அங்க தாக்குதல் நடத்தப்படுறது, கொலை மிரட்டல் ஆளாக்கப்படுறது, கொலை செய்யப்படுறது, இது எல்லாமே பார்த்தோம்னா இவங்க எல்லாம் எந்த ஒரே கோட்ல இணையறாங்கன்னா இவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்துல. அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அது ரெண்டாவது விஷயம், அதை பத்தி நம்ம போல. என்னன்னா இவங்களோட அடையாளம், அவங்களுடைய பேர் சல்மான் கான், ஷாருக் கான், ஆமீர் கான் சொல்லி அந்த அடையாளங்கள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இவங்க ஒண்ணு சேர்க்கிறதால இவங்க தான் இப்ப குறி வைக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வலுவான சந்தேகம் இந்த இடத்துல உருவாயிருக்குது. ஏன்னா இந்த நடிகர்கள், இந்த கான்கள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு பாலிவுட் சினிமாவுடைய அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய படங்கள் தான் பாலிவுட்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி இருந்திருக்கு. 1990 காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இருக்காங்க. இது முன்னுமே பெரிய அளவுல சங்கிகள் மாதிரியான பல பேருக்கு, சினிமா துறையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பெரிய அளவுல வைத்தறிச்சல் இருக்க தான் செய்யுது. கான்கள் இல்லாத பாலிவுட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பிரச்சாரமெல்லாம் எழுந்துச்சு. சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் இவங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஏதேதோ சப்ப காரணங்கள்லாம் சொல்லி அந்த படத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனா எவ்வளவு எதிர்ப்புகள் காட்டினாலும், எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் இவங்களுடைய படங்கள் பெரிய அளவுல வசூல் செய்யறதையுமே பார்க்க முடியுது. இப்போவும் பார்த்தோம்னா ஹிந்தி சினிமால பெரிய அளவுல வசூல் செஞ்ச படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாருக் கானுடைய படம் பத்தான். அந்த படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூலாச்சு. பத்தான் தான் இருக்கலே பெரிய அளவுல வசூல் செய்யப்பட்ட ஒரு படம். பார்த்தோம்னா அதுக்கடுத்து ஜவான் ஒரு படம் வருது, அது வெறும் 18 நாள்ல 1000 கோடி ரூபாய் டார்கெட் அடிக்குது. அவ்வளவு பெரிய ஒரு வசூல் அடிக்குது. இந்த பக்கம் அமீர் கானுடைய படங்கள் பார்த்தோம்னா தங்கல், அதுவும் பெரிய அளவுல ஒரு வசூல் அடிக்குது. பிகே அதுவுமே பெரிய அளவுல வசூல் பாக்குது. அந்த பக்கம் சல்மான் கானுடைய பஜ்ரங்கி பாய்ஜான் 2015 900 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்யப்பட்ட ஒரு படம். அப்ப இவங்க தான் அந்த வசூல் ரீதியா எல்லா இடங்கள்லயுமே தொழில் சார்ந்து அவங்க முன்னணியில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த கான்கள் இல்லாத ஒரு சினிமா நம்மளால உருவாக்க முடியலையே. ஏன்னா இவங்க பிரபலமா இருக்கிறதால இவங்களுடைய படங்கள் மக்கள் மத்தியில போய் கரெக்டா போய் சேருது. ஆனா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வெறுப்பு திரைப்படங்கள் இங்க ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற வெறுப்பு இங்க ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்குது. ஒண்ணுமில்ல, காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட ஒரு படம். எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட ஒரு படம்னா, அந்த படத்துக்கு கோவாவில் ஒரு திரைப்பட விழா ஒன்று நடத்துறாங்க. திரைப்படங்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு விழா நடத்துறாங்க. இந்த விழாவுக்கு ஒரு ஜூரியா, ஒரு நடுவரா இஸ்ரேல்ல இருந்து ஒருத்தர் வராரு. ஒரு நடுவரா, துறை சார்ந்த ஒரு இயக்குனர். அவர் வந்து இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பார்த்துட்டு இது ஒரு மோசமான ப்ரொபகண்டா, ஒரு மோசமான வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்ட்டு போறாரு. அவ்வளவு காரி துப்பப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்கு அரசு சார்பில் இங்க பிரச்சாரம் செய்யறாங்க. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும், இந்த படத்துக்கு வரி சலுகை, நீ கவர்மெண்ட்ல நீ வேலை செஞ்சாலும் லீவ் போட்டு போய் இந்த படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு சலுகைகள் கொடுத்து அந்த படத்தை பிரபலப்படுத்த பாக்குறாங்க. அடுத்து கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ஒன்று வருது. கேரளா ஸ்டோரி படம் அவங்க எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்கல. பெரிய அளவில் அந்த படம் எதிர்பார்க்கப்படல. ஆனா அதுக்கு பெரிய அளவில் விளம்பரம் செய்யப்பட்டுச்சு. ஆனா கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த 2 படங்கள் தாண்டி அவங்கள எவ்வளவு முட்டி மோதுறாங்க, எந்த படங்களும் ஓட மாட்டேங்குது. வர தடம் தெரியாம காண போயிருது. அக்ஷய்குமாரை வச்சு இந்த பக்கம் ராம் சேது அப்படின்னு சொல்லி ராமருடைய வரலாறுன்னு சொல்லி என்னென்னோ கதைகளை கொண்டு வராங்க. அந்த படம் போனியாவில். இந்த பக்கம் கங்கனா ரனவத் அவங்கள வச்சு பயங்கரமான இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட படங்கள், இஸ்லாமியர்களே தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி படங்கள் என்னென்னோ பில்டப் கொடுத்து எடுக்கிறாங்க. அந்த படத்தை பார்க்கறதுக்கு 15 பேர் மேல அந்த தியேட்டர்ல அந்த இல்ல. அப்ப எவ்வளவுதான் பெரிய அளவுல முயற்சி செஞ்சாலும் சங்கீத்தனமான படங்கள் இங்க ஓட மாட்டேங்குது. ஆனா இந்த கான்களுடைய படங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு கிடைக்குது அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் பெரிய அளவுல அங்க இருக்குது. அதனால இந்த கான்கள் இல்லாத சினிமாவை உருவாக்குறதுக்காக இந்த கான்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுதா, இவங்க மேல ஒரு மறைமுகமான மிரட்டல் கொடுக்கப்படுதா, இவங்க இந்த சினிமா துறை விட்டு போனன்றதுக்காக ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா இருக்குது. ஏன்னா எல்லா துறையிலுமே நம்ம பார்ப்போம். இப்போ உத்தரப்பிரதேசல நீங்க எடுத்துக்கிட்டா கூட, உத்தரப்பிரதேசல தொடர்ந்து பாபா என்கவுண்டர்னு சொல்லி பண்ணாங்க. அதாவது நம்ம யோகி பாபா அவர் பெரிய அளவுல என்கவுண்டர் பண்ணாரு. அவர் பண்ணப்பட்ட அந்த என்கவுண்டரோட லிஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, எல்லாமே இஸ்லாமிய பெயர் கொண்ட ரவுடிகள் தான் பெரிய அளவுல இருப்பாங்க. ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணணும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே மத பாரபட்சம் எல்லாருமே சுட்டு தள்ள வேண்டியதுனே. ஆனா அதுல கூட பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெயர் கொண்ட அந்த ரவுடிகள் தான் பெரிய அளவுல டார்கெட் செய்யப்பட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில அந்த இஸ்லாமிய அடையாளங்களை குறிவைக்கப்படுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் பெரிய அளவுல இருந்துட்டு இருக்குது. அதுதான் இங்க சைஃப் அலி கானுடைய இந்த விஷயத்திலுமே பெரிய அளவுல பார்க்கப்பட்டு இருக்குது. அதனால போலீஸோட விசாரணையை ரொம்ப துரிதமா வேகமா நடத்திட்டு இருக்காங்க. இதுல இன்னும் அடுத்தடுத்த சம்பவங்கள் என்னங்கிறது போலீஸோட விசாரணை தான் தெரிய வரும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது உண்மையிலேயே ஒரு யதார்த்தமான ஒரு கொள்ளையடை சம்பவம் அப்படின்னு பாக்குறீங்களா, அல்லது இது அவங்க இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுக்காக குறிவைக்கப்படுறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.
बेटे पराग